இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. பாலும் தண்ணியும் எப்படி பிரித்து தடுப்போமோ அந்த மாதிரி வக்ஃபு சொத்து வக்ஃபுக்குள்ள டாக்குமெண்ட் இருக்கா, இந்த நீ வச்சுக்கோ, உன்னை நாங்கள் பாதுகாக்கிறோம். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்துக்களோ வேற யாரும் இருக்கிறாங்களோ, இந்த சொத்தை வச்சுக்கோ, உங்க 2 பேருக்கும் இனி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இந்த சொத்துக்கு இன்னைக்கு என்ன நில மதிப்பு இருக்கிறதோ அந்த மதிப்புக்கு ஒரு வருமானத்தை ஈட்டி மத்திய அரசு தரும் சொன்னா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா, இதே மாதிரி நீ 125 கோடி வச்சுக்கிட்ட நாக்கு விழிக்க போறீங்களா? இந்த வக்ஃபு சொத்துக்கள் உண்மையாகவே ஆவணத்தோடு இருந்தால் அதை யாரிடத்தில் இருக்கோ அவரிடத்திலிருந்து பறித்து இஸ்லாமிய மக்களுக்கான கல்வி, பொருளாதாரம், விதவைகளுடைய மறுவாழ்வு, அதே போன்று குழந்தைகளுடைய முன்னேற்றம், இவை எல்லாத்தையும் தாண்டி மசூதி, மதரசா, தர்கா போன்ற வழிபாட்டு தலங்களுடைய பராமரிப்பு இதுக்கு செலவு பண்ணணும். இந்த முன்னேற்றத்தை கொண்டு வரும் தான் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வரப்படுது. ஆனா இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸும் இதை எதிர்க்கிறத ஒரு நியாயமா புரிஞ்சுக்க முடியும். அவர்கள் வாக்கு வங்கிக்காக முஸ்லிம்களை ஏமாத்தி எதிர்க்கிறாங்க. முஸ்லிம்களுக்கு மூளை இல்லையா? இதை தட்டி கேட்கிற அதிகபட்சமான ஆட்கள் முஸ்லிமா தான் இருக்காங்க, இஸ்லாமியர்களா தான் இருக்காங்க. பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு ஒரு கோஷம் எழுப்புறதும், ஒரு பக்கத்துல அவுரங்கசீப்புக்காகவும் பாபருக்காகவும் நாங்க குரல் கொடுப்போம் ஒரு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துறதும், இது மாதிரியான இவர்கள் செய்யற எதிர்வினை 2 பக்கத்திலுமே அங்க பிரச்சனைக்குரிய ஒரு சூழலா இருக்கு. அங்க அந்த மாநில அரசு பிரச்சனை வராமல் இருக்க சில முடிவுகளை எடுத்தா தமிழ்நாட்டில் இப்படி வந்துடும் அப்படின்னு பயமுறுத்துறது எந்த விதத்துல நியாயம்? ஒரு சார்பா திமுகவும் காங்கிரசும் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டுக்கிட்டு தலையாட்டினீங்க. பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுகிறது என்று கேட்கிற மனநிலை இல்லை. ஒரு கொடுமை என்னன்னா, இஸ்லாமியர்களுக்கு இல்லாமல் போய்விட்டதுன்னு சொல்றேன். இஸ்லாமியர்கள் தரப்புல இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆதரித்து பேசுவதற்கு, அதே மாதிரி இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் ஆதரித்து பேசுறதுக்கு காங்கிரஸ்ல இருந்து, திமுகவில இருந்து அல்லது விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து இஸ்லாமியர்கள் வருவாங்க. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இஸ்லாமியர் நான் போனா அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இல்ல வேலூர் இப்ராஹிம் அவரோட நாங்க பேச மாட்டோம். ஏன் பேச மாட்டீங்க? நான் பேசின உண்மை தெரிஞ்சிரும்ன்ற பயம் திமுகவுக்கு இருக்கு, காங்கிரஸுக்கு இருக்கு. நான் திருக்குறானுடைய வசனங்களோட நபிகள் நாயகத்தின் வாழ்வியலோடு ஒப்பிட்டு இன்றைக்கு இந்த சட்டம் பாதுகாப்பானதுன்னு சொன்னா அதுக்கு பதில் பேச முடியாததுனால விடுதலை சிறுத்தை கட்சிகள்லாம் வாய்ப்புத்தி இருப்பாங்க. உண்மையாகவே இஸ்லாமிய நம்பிக்கையை போற்றுகிறோம் அல்லது இஸ்லாமியர்களுக்காகத்தான் குரல் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நியாயமுள்ள ஒரே ஒரு தலைவர் யாராவது இஸ்லாமிய அமைப்பின் தலைவரோ அல்லது இந்த திமுக, திருமாவளவன், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், கயவர்கள் யாராவது ஒருத்தர் அவர்களில் ஆகச்சிறந்த பேச்சாளர்கள், சிறந்தவர்கள் யார் இருப்பீங்களோ வாங்க 1 to 1 விவாதம் பண்ணலாம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். முஸ்லிம்களுக்கு வகுப்பு வாரிய சட்ட திருத்தம், இதில் இவ்வளோ குளறுபடி, ஆளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இது தேவை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் இது தேவை கிடையாது, இது மூலமாக முஸ்லீம்கள் எந்த விதமான லாபமும் அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பிஜேபி பண்ணுது, குறிப்பாக பிஜேபிக்கு எங்களுக்கும் ஆகாது அப்படிங்கிறத கொண்டுட்டு முன்வைக்கிறாங்க. உங்களது கருத்து? இதில் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுகிறது என்பதை முன்னிறுத்துவதை விட, ஒரு சக இஸ்லாமியனாக என்னுடைய சமூகத்திற்கு சில உண்மைகளை புரிய வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. சரி. திருமறை குரான் சொல்லுகிறது, அல்லதீன யஸ்தமி ஊனல் கௌல ஃபயத்தபி ஊனல் அஹ்சனா. ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளர் எப்படி இருக்கணும்னா, 2 சாரார்கள் சொல்லுவதை கேட்டு அதில் எது சிறந்ததோ அதன் பக்கம் அவருடைய முடிவு இருக்கணும். அதுதான் நம்பிக்கையின் அளவுகோல். இப்போ நம்பிக்கையின் அளவுகோலாக காட்டுகிற ஒரு விஷயத்தை பெரும்பான்மை இஸ்லாமிய சமூகம் புறக்கணிப்பதனால தொடர்ந்து பல்வேறு இன்னல்களை இந்த பாரதத்தில் சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். வக்ஃப் அமெண்ட்மெண்ட் என்கிற இந்த பில் வருவதற்கு முன்னால முத்தலாக் தடை சட்டம்னு ஒன்று வந்தது. இதே மத்திய அரசு தான் கொண்டு வந்தது. அதே மாதிரி ஆர்டிக்கல் 370 நீக்கம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதே போன்று சிஏஏ, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம், அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சட்டங்களை கொண்டு வரும் பொழுதும் திட்டமிட்டு இஸ்லாமிய சமூகம் எதிர்ப்பு மனநிலைக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு வேலையை இங்கே இருக்கிற திமுக, காங்கிரஸ் கட்சிகள்லாம் தொடர்ந்து பண்ணாங்க. இஸ்லாமியர்களும் காங்கிரஸும் திமுக சொல்கிறத ரொம்ப ஈஸியாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பாஜக இஸ்லாமியர்களுக்கு எப்பொழுதுமே எதிரானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலையை
அவங்களுக்கு ஆழமாக மனசில் போட்டதுனால அவங்க எப்படி நமக்கு நல்லது பண்ணுவாங்க? யூபியில் நடக்கிறத பார்த்தீங்களா இல்லையா, ராஜஸ்தானில் நடக்கிறத பார்த்தீங்களா இல்லையா, அந்த மாதிரி தமிழ்நாடு ஆயிடக்கூடாது என்று பயமுறுத்தியே இப்படி செய்திருக்கிறார்களே தவிர, உண்மையாகவே யூபியும் தமிழகமும் முன்னா, யூபியில் எடுக்கிற ஒரு முடிவுகளும் தமிழ்நாட்டில் எடுக்கிற முடிவும் சரியா போயிருமா? அங்கே உள்ள இஸ்லாமியர்களும் இங்கே உள்ள இஸ்லாமியர்களும் ஒரே மாதிரி இருக்கிறாங்களான்னா அதுவே கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து இல்லை, ரெண்டு பேரும் இப்படி நேர் எதிராக இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே மத நல்லிணக்கத்தை பேசுவதற்கோ அல்லது சகிப்புத்தன்மையோடு இருப்பதற்கோ இரு சமூகங்களுக்கு மத்தியில் அதுக்கு இருந்த தலைவர்கள் சரியாக விதைக்கலை. இன்னும் சொல்லப்போனால் முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகளில் நிறைய கோவில்கள் இடிக்கப்பட்டு நிறைய இஸ்லாமியர்கள் பெரிய அளவிற்கு இந்துக்கள் மீது வன்முறை தாக்குதல் நடத்தி, குறிப்பாக சொல்லணும்னா பாரத தேசம் பிரிவினைக்கு முன்னாலும் பிரிவினைக்கு பின்னரும் பெரிய சோதனைகளை அங்குள்ள இந்துக்கள் அனுபவித்திருந்தார்கள். அப்போ அவர்கள் ஒரு கட்டத்தில் வளர்ச்சி, ஒன்று கூடுதல் என்ற மாதிரி ஒரு பலம் மிக்கவர்களாக வரும் பொழுது அவர்கள் பாதிப்பிலிருந்து எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாக வருது. சரி, இந்த பக்கம் இருக்கிற வட இந்திய இஸ்லாமியர்களாவது ஓரளவு சகிப்புத்தன்மையோட கடந்த கால சூழலை மனதில் வைத்துக்கொண்டு நல்லிணக்கத்தோடு போகக்கூடிய முனைப்பு எடுக்கிறாங்கன்னா கிடையாது. இவர்களும் எதிர்க்கெடுத்தாலும் அங்கே இருக்கிற ஒரு சில நபர்கள் தான் செய்கிறாங்க. ஆனால் அது பெரிய பாதிப்பு ஏற்படுது. திடீர்னு பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு ஒரு கோஷம் எழுப்புறதும், ஒரு பக்கத்தில் அவுரங்கசீப்புக்காகவும் பாபருக்காகவும் நாங்கள் குரல் கொடுப்போன்னு ஒரு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துறதும், இது மாதிரியான இவர்கள் செய்கிற எதிர்வினை ரெண்டு பக்கத்துலேயுமே அங்கே பிரச்சனைக்குரிய ஒரு சூழலாக இருக்குது. இப்போ அங்கே அந்த மாநில அரசு பிரச்சனை வராமல் இருக்க சில முடிவுகளை எடுத்தால் தமிழ்நாட்டில் இப்படி வந்துடும் அப்படின்னு பயமுறுத்துறது எந்த விதத்தில் நியாயம்? தமிழகம் அப்படி கிடையாது. இங்கே முகலாயர்கள் வரலை, பெரிய அளவிற்கு இங்கே கோவில்கள் இடிக்கப்படலை, பெரிய அளவுக்கு தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படுத்தலை. தொன்று தொட்டு ஆரம்ப காலத்திலிருந்து இங்கே மாமன் மச்சான்களாக அண்ணன் தம்பி உறவுகளாகத்தான் இஸ்லாமிய இந்து சகோதரர்கள் இருக்கிறாங்க. யாரும் பாபர் அவுரங்கசீப்பின் வாரிசு கிடையாது. 5-6 தலைமுறைக்கு முன்னால் குப்பனோ சுப்பனோ ராமசாமியோ முனியம்மாவோ இவங்க வயிற்றுல பிறந்து நாங்கள் ஒரு அரேபிய நாட்டிலிருந்து வந்த ஒரு வாழ்க்கை முறையை அல்லது எங்களுடைய வழிபாட்டு முறையை தேர்ந்தெடுத்திருக்கிறோமே தவிர இந்த மண்ணின் கலாச்சாரத்தை பண்பாட்டை தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் பிரிவினையின் போது பாகிஸ்தான் பக்கம் முஸ்லீம்கள்லாம் வாங்கன்னு சொன்ன பொழுது எங்கள் மூதாதையர்கள் யாரும் போகலை. ஏன்னா இந்த மண்ணில் தான் நாங்கள் வாழ்வோம், இதுதான் எங்கள் பிறந்த பூமி, இந்த தாய் மண்ணில் இருப்பது எங்களுக்கு பெருமைன்னு சொன்ன இஸ்லாமியர்களுடைய வாரிசுகளாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அங்கே வட மாநிலத்தில் ஏதாவது ஒரு சிறிய விஷயம் நடந்தாலும் ஐயோ தமிழ்நாட்டில் இப்படி நடந்துடும் பயமுறுத்துவது தான் தமிழக இஸ்லாமியர்கள் திமுக பின்னாலையும் காங்கிரஸ் பின்னாலையும் போகிறதுக்கு காரணம். அப்போ இஸ்லாமியர்கள் உணரணும், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சூழல் வேறு, வட இந்தியாவில் இருக்கிற சூழல் வேறு. வட இந்திய இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் உள்ள இஷ்யூவை இங்கே கொண்டு வந்து உங்கள் மீது திணித்து இங்குள்ள இந்துக்களுக்கு எதிராக உங்களை நிற்க வைக்கிறாங்க. அதனால தான் எந்த போராட்டமாக இருந்தாலும் வட இந்தியாவிலேயே பெரிய போராட்டம் நடக்காது, ஆனால் இங்கே மிகப்பெரிய அளவுக்கு இஸ்லாமியர்கள் களத்தில் இறங்கி போராடுவாங்க, பெண்கள் குழந்தைகள்லாம் இறங்கி போராடுவாங்க, வழக்குகளை வாங்குவாங்க, இளைஞர்கள் சிறைக்கு போவாங்க. அதை ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறாங்க, பெருமைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கடைசியில் அவங்க வேலை வாய்ப்பை தேடி போகும்பொழுது காவல் நிலையத்தில் என்ஓசி கொடுக்க மாட்டாங்க, அரசு வேலை வாய்ப்பு கிடைக்காது, ஒரு பெரிய கம்பெனியில் வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. கூலி தொழிலாளராக, ஆட்டோ ஓட்டுறவரா, செருப்பு விற்கிறவரா, பலாப்பழம் விற்கிறவரா, இந்த மாதிரி இல்லைன்னா அதிகபட்சமாக வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சு மூட்டை தூக்குறது, ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, இதுதான் இஸ்லாமியருடைய நிலைமை. இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? ஒரு சார்பா திமுகவும் காங்கிரஸும் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டுக்கிட்டு தலையாட்டினீங்க. பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுகிறது என்று கேட்கிற மனநிலை இல்லை. ஒரு கொடுமை என்னன்னா இஸ்லாமியர்களுக்கு இல்லாமல் போய்விட்டதுன்னு சொல்றேன். இன்றைக்கு தொலைக்காட்சி விவாதங்கள்ல இஸ்லாமியர்கள் தரப்புல இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆதரித்து பேசுவதற்கு, அதே மாதிரி இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லை ஆதரித்து பேசுறதுக்கு காங்கிரஸில் இருந்து, திமுகவில் இருந்து அல்லது விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து இஸ்லாமியர்கள் வருவாங்க. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இஸ்லாமியர் நான் போனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இல்லை வேலூர் இப்ராஹிம் அவரோட நாங்கள் பேச மாட்டோம். ஏன் பேச மாட்டீங்க? நான் பேசுனா உண்மை தெரிஞ்சிடும்ன்ற பயம் திமுகவுக்கு இருக்கு. நான் பேசுனா அந்த உண்மை இஸ்லாமிய மக்களுக்கு போயிருன்ற பயம் காங்கிரஸுக்கு இருக்கு. நான் திருக்குர்ஆனுடைய வசனங்களோட நபிகள் நாயகத்தின் வாழ்வியலோடு ஒப்பிட்டு இன்றைக்கு இந்த சட்டம் பாதுகாப்பானதுன்னு சொன்னால் அதுக்கு பதில் பேச முடியாததுனால விடுதலை சிறுத்தை கட்சிகள்லாம் வாய்ப்புத்தி இருப்பாங்க.
அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யாராவது ஒரு ஹிந்துக்கள் அனுப்புங்க, இந்த பக்கம் இஸ்லாமியர். அப்போ என்ன ட்ரெண்டை செட் பண்ணுறாங்க? பார்க்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்களாப்பா, இந்த பிஜேபியிலேருந்து இந்துக்காரங்க பேசுகிறாங்க, இவங்க இஸ்லாமியர்கள் ஐயோ பாதிக்கப்பட்டவங்க பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அந்த நரேட்டிவை நம்ம உடைச்சா, அதை உடைக்க விடாமல் இன்றைக்கு ஊடகங்கள் கூட ஒரு சார்பாக செயல்படுறத பெரும்பாலும் பார்க்குறோம். இந்த சூழலில் இஸ்லாமியர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எதிர்க்க 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 உங்களுக்கு தான் பின்னடைவு. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் குறைந்தபட்சம் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு இன்ஷா அல்லாஹ் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி செய்யும். இதுதான் நிலைமை. அப்போ ஒரு சட்டம் வருதுன்னா அந்த சட்டம் உண்மையாகவே பாதிப்பா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எதிர்த்து போராடுவது சிறந்ததா, இல்லது சம்பந்தப்பட்ட அரசிடத்தில் அதை கொண்டு வருவதிடத்துல முறையிட்டு ஒட்டுமொத்த 20 கோடி இஸ்லாமியர்கள் முறையீடலாக உங்களை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம், நீங்கள் எங்கள் ஆட்சியாளர்கள், உங்களைத்தான் ஆட்சியாளராக இறைவனே கொடுத்துருக்கிறோம், நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம், 20 கோடி மக்கள் எங்கே போவோம், இந்த விஷயத்தில் எங்களுக்கு நீதி செலுத்துங்கள்னு சொன்னால் எங்க எதிர்க்கிறவங்க கூட மன இறங்கி வருவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காங்கிரஸ் திமுக பின்னால் நின்றுக்கிட்டு பிஜேபி எதிர்க்கணும்னு வம்படியை எதிர்க்கும் பொழுது உங்கள் மீது இன்னும் இன்னும் வெறுப்புணர்வை அதிகப்படுத்துகிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்கும் வளர்ச்சி. நீங்கள் அரவணைப்புக்குள்ளேயே வராமல் நீங்கள் தள்ளி போனீர்கள் என்றால் உங்களுக்கு தானே இகழ்ச்சி, நீங்கள் தானே பின்தங்கி போறீங்க. இப்போ வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் எதுக்காக கொண்டு வராங்க? கடந்த காலத்தில் திமுக இஸ்லாமியருடைய சொத்தை அபகரித்து விட்டது அப்படின்னு போராடியவர்கள் யாரு? இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற இதே ஜவாஹிருல்லா, இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற இதே திருமாவளவன் உள்ளிட்டவர்கள், இன்றைக்கு திமுகவுக்கு ஆதரவிக்கிற ஒட்டுமொத்த முஸ்லீம் லீக், இவங்க எல்லாம் கடந்த காலத்தில் திமுக அதனுடைய கட்சியினர் பினாமியின் பெயரால் அவர்களே இடங்களை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள், வக்ஃபு சொத்து எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று ரோட்டில் இறங்கி போராடியவர்கள். இந்த போராட்டத்திற்கு முடிவு கட்டும் விதமாக அந்த வக்ஃபு சொத்துக்கள் உண்மையாகவே ஆவணத்தோடு இருந்தால் அதை யாரிடத்தில் இருக்கோ அவரிடத்திலிருந்து பறித்து இஸ்லாமிய மக்களுக்கான கல்வி, பொருளாதாரம், விதவைகளுடைய மறுவாழ்வு, அதே போன்று குழந்தைகளுடைய முன்னேற்றம், இவை எல்லாற்றையும் தாண்டி மசூதி, மதரசா, தர்கா போன்ற வழிபாட்டு தலங்களுடைய பராமரிப்பு, இதுக்கு செலவு பண்ணணும், இந்த முன்னேற்றத்தை கொண்டு வரணும். இதுக்குத்தான் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வரப்படுது. சரி, ஆனா இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸும் இதை எதிர்க்கிறத ஒரு நியாயமா புரிஞ்சுக்க முடியுது. சரி, அவர்கள் வாக்கு வங்கிக்காக முஸ்லீம்களை ஏமாத்தி எதிர்க்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு மூளை இல்லையா? முஸ்லீம்கள் சிந்திக்க மாட்டாங்களா? இந்த கேள்வி நான் கேட்கிறேன்னு கோச்சுக்காதீங்க. இதை தட்டி கேட்கிற அதிகபட்சமான ஆட்கள் முஸ்லீமா தான் இருக்காங்க, இஸ்லாமியர்களா தான் இருக்காங்க. இந்த சட்ட திருத்தம் எங்களுக்கு தேவையில்லை, இது தவறானது. அதே பிஜேபி தான் ஹலாலுக்கும் எதிர்ப்பா நின்னாங்க, ஹிஜாபுக்கும் எதிர்ப்பா நின்னாங்க, அப்படிங்கறத அலைன் பண்றாங்க. ஹலாலுக்கும் ஹிஜாபுக்கும் ரெண்டாவது வர வக்ஃபை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன கொண்டு வந்திருக்கிறோம்? இஸ்லாமியர் தான் வக்ஃபு சொத்துக்கு உரிமை. அவர் தான் இறைவனுக்காக ஒரு பொருளை தானம் பண்ண முடியும், அல்லது ஒரு இடத்தை தானம் பண்ண முடியும், அதனால் எனக்கு சொர்க்கம் தருவார் நம்பிக்கை இருக்கும். ராமசாமி நான் இதுக்கு வக்ஃபு பண்ணுறேன், எனக்கு இறைவன் சொர்க்கம் தருவான்னா அது இஸ்லாமிய நம்பிக்கையா? அது ஏற்புடையதா? இன்னைக்கு எல்லோரும் நீங்கள் காங்கிரஸை தூக்கி பிடிக்கிறீங்களே, அவர்கள் 2013 கொண்டு வந்த சட்டத்தில் ஹிந்துக்கள் வக்ஃபு பண்ணலாம், ஹிந்துக்கள் இஸ்லாமிய நம்பிக்கைக்காக தானம் செய்யலாம் இருக்க, இது தவறு. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை தவறு என்பதனால அதை நீக்கிவிட்டு இஸ்லாமியர்கள் தான் வக்ஃபு கொடுக்க வேண்டும் கொண்டு வந்தா, ஐயோ பார்த்தீர்களா பிஜேபி எங்களுக்கு எதிராக செயல்பட்டு விட்டதுன்னு. என்ன எதிராக செயல்பட்டுச்சு? திருக்குறானுக்கு அது எதிரானதா? நபிகள் நாயகன் வாக்கிற்கு எதிரானதா? ஏன் நீங்க மடைமாற்றுகிறீர்கள்? இது ஏன் இஸ்லாமியர்கள் சிந்திப்பதில்லைன்னு நான் கேட்கிறேன். காங்கிரஸ் திமுக அயோக்கியர்கள் சிந்திக்கிறது இல்லைன்னு உங்களை ஏமாத்துவாங்கன்னா அவன் வாக்குக்காக ஓட்டு பொறிக்கு வேலையை செய்யறான், நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? அதே மாதிரி மாவட்ட ஆட்சியரிடத்துல கொடுத்தா சொத்து பறி போயிடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இன்னைக்கு உங்க கையில சொத்து இருக்குதா? பேப்பர்ல வச்சிருக்கிறீங்க, இத்தனை 1000 ஏக்கர், இத்தனை லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கிறது, இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய சொத்து உள்ள இது, இதெல்லாம் பேப்பர்ல இருக்க ஒழிய உங்கள்கிட்ட பராமரிப்புல இருக்கா? அதற்கான வருமானம் வருதா? சச்சார் கமிஷன் சொன்னது எப்போ 2007 12,000 கோடி ரூபாய் வருமானம் வரணும் வருஷம் ஒண்ணுக்கு. இன்னைக்கு எவ்வளவு வருதுன்னு நினைக்கிறீங்க? 125 கோடி வருது. 12,000 கோடியில 100% இது இருக்குதா? இல்ல. அப்போ உங்ககிட்ட சொத்து இல்லை, எவங்க கையிலோ வச்சிருக்கிறதுக்கு நீங்க ஏன் சொந்தம் கொண்டாடுறீங்க? அதை முறையை மீட்டு பாதியாவது ஒழுங்கா மீட்டு ஆவணத்தோடு இருக்கிறது மீட்டு உன் கையில கொடுத்து, எப்பா நீ உன்னுடைய கல்வி பொருளாதாரத்தை மீட்டெடு, எவ்வளவு காலம் தான் கவர்மெண்ட் கிட்ட பிச்சை எடுப்போம், இல்லை எவ்வளவு காலம் தான் என் பிள்ளைக்கு படிப்பு வரல, இல்லை என் பிள்ளைக்கு இந்த காலேஜில் படிக்க வைக்க முடியல, அப்படி டிராப் அவுட் ஆகுது அப்படின்னு நீ பிச்சை எடுப்ப.
இங்கே வக்ஃபு நல்ல வசதி வாய்ப்போட அந்த சொத்துக்கள் மீட்டெடுக்கப்பட்டால் வக்ஃபே உனக்கு கல்லூரி கட்டுக் கொடுக்கும், வக்ஃபே உனக்கு மருத்துவம் பார்க்கும், வக்ஃபு சொத்துக்கள் இருந்தே வரக்கூடிய வருமானத்தை வச்சு உன் பிள்ளைய படிக்க வைக்கலாம். இதை புரிந்து கொள்வதற்கு சொன்னால் அதுக்கு மாவட்ட ஆட்சியர் மூலியமாக சொத்துக்கள் யாருடையது, வக்ஃபு சொத்தா, ஆவணம் இருக்கா, டீட்டெயில் இருக்கா, அது எவன் கையில் இருந்தாலும் நாங்கள் மீட்டெடுக்கிறோம். அதே நேரத்தில் உங்கள்கிட்ட லீகல் டாக்குமெண்ட் இல்லை, ஆவணம் இல்லை, சும்மா ஓரலாக இந்த சொத்தெல்லாம் வக்ஃபு சொத்துன்னு சொல்லி நிறைய பேர் இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவன்கிட்ட இந்துக்கள்கிட்ட கொடுப்போம். எவ்வளோ கலந்தால் இந்து முஸ்லீம் சண்டையிலே இருப்பீங்க. இந்த சொத்து உனக்கு, பாலும் தண்ணியும் எப்படி பிரித்து தடுப்போமோ அந்த மாதிரி வக்ஃபு சொத்து, வக்ஃபுக்குன்னு டாக்குமெண்ட் இருக்கா, இந்த நீ வச்சுக்கோ, உன்னை நாங்கள் பாதுகாக்கிறோம். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்துக்களோ வேறு யாரும் இருக்கிறாங்களோ இந்த சொத்தை வச்சுக்கோ, உங்கள் 2 பேருக்கும் இனி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இந்த சொத்துக்கு இன்னைக்கு என்ன நில மதிப்பு இருக்கிறதோ அந்த மதிப்புக்கு ஒரு வருமானத்தை ஈட்டி மத்திய அரசு தரும் சொன்னா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா இதே மாதிரி நீ 125 கோடி வச்சுக்கிட்ட நாக்கு விழிக்க போறீங்களா? என்னத்துக்கு இருக்கு? எங்க வக்ஃபு போர்டு அதனுடைய செயல்முறைகளுக்கு யார் வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வக்கு இல்லாம இருக்கிறீங்க. மத்திய அரசு இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்குதுன்னா அதை எதிர்ப்பது எந்த விதத்தில் நியாயம்? அதெல்லாம் தாண்டி பெருசா இஸ்லாமிய நம்பிக்கையை தூக்கி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த மானங்கட்ட சில இஸ்லாமிய தலைவர்களும் இந்த அரசியல் கட்சிகள் என்ன சொல்றாங்க, அது எப்படி வக்ஃபு போர்டுல இஸ்லாமியர் அல்லாதவரை உள்ள நுழைக்க முடியும், அது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்து அறநிலையத்துறையில் நீங்கள் அப்படி நுழைச்சிருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், இந்து நம்பிக்கையும் இஸ்லாமிய நம்பிக்கை ஒன்றுன்னு சொல்லிட்டுங்க, அப்புறமேல இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாரும் இதை பேசுங்க. இந்து நம்பிக்கை இஸ்லாமிய நம்பிக்கை ஒன்றா? இல்லை, அது வழிபாட்டு முறை வேற, இது வழிபாட்டு முறை வேற, அதனுடைய நம்பிக்கை வேற, இதனுடைய நம்பிக்கை வேற. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை எப்படி ஒப்பிட்டு பேச முடியும்? அதுவே தப்பு தானே. இந்து சமய அறநிலையத்துறையில் பல கோவில்கள் இருக்கு, அங்கே இந்துக்களை தவிர வேறு யாரும் உள்ள நுழையக்கூடாது. அது வடபுல, அதாவது நீங்கள் முருகன் கோவிலாக இருக்கிற பழனி கோவிலாக எடுத்துக்கலாம், அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலாக எடுத்துக்கலாம், குருவாயூர் கோவில் எடுத்துக்கலாம். இங்கெல்லாம் இந்துக்கள் மட்டும்தான் போக முடியும், மற்ற எந்த மதத்தினரும் உள்ள நுழைய முடியாது. அப்போ அங்கே போய் நீங்கள் ஒரு இஸ்லாமியரை வச்சிங்கன்னா சண்டை வருமா வராதா, மதக்கலவரம் வருமா வராதா? ஆனால் வக்ஃபு போர்டு என்பது மசூதி மதரசாக்களை அதனுடைய நிலங்களை நிர்வகிக்கிற ஒரு அமைப்பு. அப்போ நிலங்கள் சம்பந்தமாக ஆய்வு செய்ய ஒருத்தர் மசூதிக்கு போறாரு, ஒரு ராமசாமி போறான்னு வச்சுங்களேன். ராமசாமி எப்படி வர முடியும்? வந்தால் என்ன புனிதம் கெட்டு போயிருமா? மசூதி நீ புனிதம் கெட்டு போயிடும் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்களா? திருக்குறான்ல அப்படி ஏதாவது வசனம் இருக்கா? இல்லை. நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ யோக்கியமாக பேசுகிறேன். நீங்கள் இதே திமுக கூட்டணியில் திருமாவளவன் போய் மசூதியில் நின்று தொழுகை நடத்துறாரு. அவர் யார்? அவர் அதாவது இந்து நம்பிக்கை உள்ளவர்கள் போனாவே நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. அவர் கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டி கொள்கையை சொல்கிறாள், கடவுளே இல்லைன்னு சொல்கிறாள். அவர் போனால் திருமாவளவன் நின்றா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், தொழுகையில் நிற்க வைக்கிறல்ல, அப்போ புனிதம் கடலன்னு தானே அர்த்தம். அப்போ எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? அப்போ இஸ்லாமிய நம்பிக்கைப்படி மசூதிக்கு பாரதத்தில் உள்ள எந்த ஒரு மசூதிக்கும் இஸ்லாம் அல்லாதவர் வரலாம், அமரலாம், சாப்பிடலாம், பேசலாம், பிரசங்கத்தை கேட்கலாம், இல்லை திருமாவளவன் மாதிரி நடிக்கிற 4 பேர் இருந்தால் போய் தொழுகையிலும் ஈடுபடலாம், தடை கிடையாது. இது மாதிரி மிக முக்கியமான சில விஷயங்களை ஏதோ பாரதூரமாக இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்புன்னு நீங்கள் இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லை எதிர்க்கிறீர்கள் என்றால் நான் உங்களுடைய ஊடகத்தின் மூலம் வெளிப்படையாக ஒரு சவால் விடுக்கிறேன். உண்மையாகவே இஸ்லாமிய நம்பிக்கையை போற்றுகிறோம் அல்லது இஸ்லாமியர்களுக்காகத்தான் குரல் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நியாயமுள்ள ஒரே ஒரு தலைவர் யாராவது இஸ்லாமிய அமைப்பின் தலைவரோ அல்லது இந்த திமுக, திருமாவளவன், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், கயவர்கள் யாராவது ஒருத்தர் அவர்களில் ஆகச்சிறந்த பேச்சாளர்கள் சிறந்தவர்கள் யார் இருப்பீங்களோ வாங்க 1 to 1 விவாதம் பண்ணலாம், மக்களுக்கு முன்னால் லைவ் போடலாம், மக்கள் பார்க்கட்டும். அப்போ காரி துப்புவாங்க உங்களை. என்னடா இது மதத்தின் பெயரால் எவ்வளோ காலம் தான் இஸ்லாமியர்களை ஏமாத்துவீங்க? பாஜக செய்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் குறை சொல்லுவீங்களா? முத்தலாக் தடை சட்டம் குறான்வீங்க, ஐயோ பெண் சரியத் சட்டத்தை இவர்கள் மாற்ற போகிறான்னு. இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் 10 கோடி பேர் பாதுகாப்பாக இருக்காங்களா இல்லையா? சிஏஏ வந்துட்டா ஐயோ இஸ்லாமியர்களை அகதிகளாக்கிடுவாங்க அப்படின்னீங்க. 2 வருஷம் ஆச்சு நடைமுறைப்படுத்தப்பட்டு, ஒரே ஒரு ஆளாவது பாதிப்புக்குள்ளானாங்களா? ஏன் போய் பேசுறீங்க? ஏன் இஸ்லாமியர்களை பதட்டத்தோடு அச்சத்தோடு வைக்கிறீங்கன்றத என்னுடைய கேள்வி. அதனால் இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இஸ்லாமிய சமூகம் திருக்குரான் சொல்லுவது போன்று 2 பக்கம் கேளுங்க. காங்கிரஸ், திமுக காரன் இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் சொல்றதை மட்டும் கேட்காம வேலூர் இப்ராஹிம் சொல்றதை கேளுங்க, பாஜகவுடைய நிலைப்பாட்டை கேளுங்க, சந்தேகம் இருந்தால் எங்கள்கிட்ட பேசுங்க. அந்த மாதிரிலாம் பேசுனா தானேங்க நீங்க தூரமாவே நின்றுக்கிட்டு எதிரியாவே பார்த்தால் எப்படித்தான் நெருங்க முடியும்? எப்படி அன்பை வளர்க்க முடியும்? எப்படி பாசப்பிணைப்பு உருவாக்க முடியும்? எப்படி உங்களுக்கும் இந்து மக்களுக்கும் மத்தியில் ஒரு பிரிட்ஜை எப்படி ஏற்படுத்த முடியும்? எப்ப 2 பேர் வரணும்ல, பேசணும்ல, நீ வரவே மாட்டேங்கிற எதிரியாவே பார்த்தா அப்ப எப்படி எனக்கும் உனக்கும் மத்தியிலான அந்த கருத்து விஷயங்களை பரிமாற முடியும்? உள்ளங்களில் உள்ளதை பரிமாறணும்னா நீ பக்கத்துல பேசணும்ல. என்ன காரணத்துக்காக எதிரியா பார்க்கறாங்க? அடிப்படையில் எல்லாமே தேர்தல் அரசியல். இஸ்லாமியர்கள் வர தயாராக இருந்தால் கூட
காங்கிரஸும் திமுகவும் வர விட மாட்டாங்க, பயமுறுத்துவாங்க, அச்சுறுத்துவாங்க. இங்கே இருக்க அவர்கள் எலும்பு துண்டை போடுற இந்த ஜவாஹிருல்லாவும் இருக்கக்கூடிய எஸ்டிபி இவர்கள் தான் எங்க அவங்களுக்கு தாங்க எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், அவங்களுக்கு தாங்க பதவி கிடைக்கும், அவங்களுக்கு தான் வக்ஃப் வாரியத்தினுடைய சேர்மன் கிடைக்கும், அவங்களுக்கு தான் எம்பி போஸ்ட் கிடைக்கும். அதுக்காக சமூகத்தை பலி கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், எப்போ ஒரு நிமிஷம் வா, நீ வேலூர் இப்ராஹிம் எதிர்க்கிறியா, பாஜக எதிர்க்கிறியா, பரவாயில்ல எதிர்த்துக்கோ, நாங்கள் சொல்றதை கேளு, அந்த கருத்து தப்புன்னா வா, உன்னுடைய வாதத்தை வை, உனக்கு புரிய வைக்கிறோம். அல்லது நீ சொல்ற கருத்து சரி, இஸ்லாமியர்களுக்கு எதிராகத்தான் பாஜக செயல்படுதுன்னா குறைந்தபட்சம் என்ன புரிய வச்சு நீ உன் பக்கம் கொண்டுட்டு போலாம்ல. அது இஸ்லாமியர்களுக்கு பெரிய வெற்றி தானே. நீங்க சொல்லலாம்ல, பாத்தியா பாரதிய ஜனதா கட்சியின் பிரச்சார பீரங்கியா இருந்த வேலூர் இப்ராஹிமே நாங்கள் கொண்டுட்டு வந்துட்டோம் புரிய வச்சுன்னு சொல்லலாம்ல. அதுக்காகவாவது வாப்பா, உட்காந்து பேசுவோம், கருத்து பரிமாற்றம் பண்ணுவோம். கத்தி எடுக்கிற சமூகம்னு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அதை மாத்து, கருத்தியல் சமூகம், பேசி புரிய வைப்போம் வாங்கன்னு கூப்பிட்டா இஸ்லாமிய சமூகத்தின் தலைவர்களும் வர தயாரா இல்லை. இந்த இஸ்லாமிய சமூகத்தை ஆதரிக்கிறோம்னு சொல்ற அராஜக போக்குள்ள திமுக காங்கிரஸ்காரனும் வரதுக்கு தயார் இல்லைன்னா அப்போ இந்த சமூகத்தை யார் காப்பாற்றுவது? அதனால தான் நான் சொல்றேன், அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊனல் அஹ்ஸனா. ரெண்டு சாரார் சொல்றதை கேட்டு அதில் சிறந்ததை இஸ்லாமிய சமூகம் முடிவெடுக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இழப்பு இஸ்லாமியர்களுக்கே தவிர மற்றவர்களுக்கு கிடையாது. திமுக காரணம் காங்கிரஸ் காரணம் இழப்பு இல்லை. நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த இழப்பு வந்தாலும், எந்த கலவரம் வந்தாலும் உன்னை போலீஸோ காங்கிரஸ் காரணம் திமுக காரணம் பாதுகாக்க மாட்டான். பாஜக காரணம் என்ன பாதுகாப்பான்? உண்மையான இந்துக்கள் வேண்டுமானால் இஸ்லாமியர்களை பாதுகாப்பார்களே தவிர கடவுள் மறுப்பு கொள்கைகளை எல்லாம் அவன் சுயநலத்தை பாதுகாத்துட்டு உன்னை கையை காட்டி விட்டுட்டு போயிடுவான். நீ நம்பாதடா, எங்களை நம்பு, வா, உனக்கு நல்லது செய்யணும்னு கூப்பிடுறோம். இதை விட ஒரு தலைவன் எவங்க இருக்க முடியும்? அதனால் உண்மையான இஸ்லாமியர்களாக எங்களோடு தேசிய நீரோட்டத்தில் இணைந்து வாருங்கள். இந்த தேசம் முன்னேறுவதற்கு இஸ்லாமியர்களின் பங்களிப்பு தேவை என்று பாஜக கருதுகிறது. உங்களை அன்போடு அரவணைத்துக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். மிஸ்லீடிங் போன்ற இந்த கயவர்களுடைய பேச்சுக்கு நீங்கள் காது கொடுக்காதீர்கள் என்பது இஸ்லாமிய சமூகத்தில் பணிவான கோரிக்கை. தயவு செய்து வாருங்கள், பேசுவோம். நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now.